ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து பாஸ் த மாஸ்டர் மீட் மை லேடின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு கதையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஆக்ஷன் ஃபேண்டசிலாம் கலந்த ஒரு பிரமாதமான கதை கைஸ். கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, ஒரு பொண்ணுக்கு இந்த மான்ஸ்டர்ஸோடைய மீட்னா ரொம்பவும் பிடிக்கும். பட் அவளால் அதை வேட்டையாடி சாப்பிட முடியாது. அதுக்காக இன்னொரு ஹீரோன்ற ஒருத்தன் அவளுக்காக வருவான். அவனுடைய உதவி மூலியமா அந்த மான்ஸ்டர்ஸை கொண்டு அதோடைய மீட் அவள் சாப்பிடுவான். ஆனாலுமே கதை என்னடா வெறும் சிம்பிளாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஹீரோவுடைய பவர்லாம் பார்க்கணுமே, சும்மா எப்படியாப்பட்ட மான்ஸ்டர் இருந்தாலும் போயிட்டு சொல்லிட்டு ஏற்றுருவான். அவ்வளோ பவர் இருக்கும் அவனுக்குள்ள. கதை உண்மையிலே ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். முடிஞ்சதுக்கு மிஸ் பண்ணாம பொறுமையா பாருங்க. அதுவும் இல்லாம ஹீரோவெல்லாம் ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்தவளாவே இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு கீழ்த்தரமா நடத்துவாங்க. யாரும் பேசாதவங்களுக்கு ஹீரோன்ற ஒருத்தன் கிடைக்கிறது மூலியமா அவ எவ்வளவு சந்தோஷமா வரன்றதெல்லாம் எமோஷனல் ரொம்பவும் நல்லா இருக்கும். முடிஞ்சதுக்கு பொறுமையா பாருங்க. அதே மாதிரி அடுத்த எபிசோடு போடலாமா வேலையான்றதா கமெண்ட்ல சொல்லிடுங்க. சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ கூட போலாமா? இப்போ நம்ம கதையோட ஹீரோயினும் ஒரு பெஞ்சில் உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்த வழியில் போகிற ஒரு நோபல் மேனும் என்னமா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, நானும் ஒன்று ட்ரை பண்ணலாமா உங்ககிட்ட இருக்கா? ஓகே இந்தாங்க வாங்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க அந்த ஆள் அதை சாப்பிட்டு பார்க்குறான். அடேங்கப்பா எவ்வளோ பிரமாதமாக இருக்கு, இது மாதிரி ஒன்று நான் சாப்பிட்டது இல்லை. இதில் கண்டிப்பாக இருக்கிற மீட் வந்து ரொம்பவும் கலோரிஸும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. குவாலிட்டியாக இருக்கு. கண்டிப்பாக இது முன்னாடி சாப்பிட்ட மாட்டு ஆட்டு கறி எல்லாம் மாதிரி இல்லையே. இது எந்த மாதிரியான கறி இது? இதுவா? இது வந்து பிளாக் ஆன் மிஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த பீஸ்டோடைய கறி. இது என்னது மான்ஸ்டர் கறியா? ஆமா மாதிரி சொன்ன உடனே பார்த்தா அவன் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறான். சாரிமா என்ன மன்னிச்சிடு, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாது, நீ முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியது. பவர்ஃபுல்லான பீஸ்டோடைய மீட்டை சாப்பிட்டா பாய்சன் ஆகி செத்துருவாங்க, தெரியாத உனக்கு? எப்படிதான் நீ எல்லாம் சாப்பிடுறதுல இருந்தாலும் ஒரு நிமிஷம் இரு, நான் கேள்விப்பட்டது உண்மையா? ஒரு நோபல் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து மான்ஸ்டர்ஸ் மீஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாளாமே அதிகமா. அப்பனா அது நீ தானே இருக்கணும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் வித்தியாசமான நிறைய மான்ஸ்டருடைய மீட்டை நான் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கேன் அப்படின்னு அவ சந்தோஷமா இருக்கா. யாரும் இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு விஷயத்துல துணையா இருந்ததில்லை. ஆனா ஃபியூச்சர்ல மேபி எனக்கு வரப்போட ஹஸ்பண்ட் கண்டிப்பா எனக்கு இதுல துணையா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பார்க்க ஆளே பக்காவா இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரவீன் பார்க்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு நோபல்ஸ்க்கான பார்ட்டி நடத்திட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோயினும் அதுல கலந்துட்டு இருக்கான். அடேங்கப்பா, இதுல எல்லா விதமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாப்பாடும் இருக்கு. அடுத்து நான் இதை ட்ரை பண்றது. அதுக்கப்புறம் அவகிட்ட ஒருத்தவங்களும் வந்து மை லேடி மிஸ் டாப் அவுட், சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன மை லேடி, உங்களுக்கு இந்த இடத்துல வந்ததுக்கான ரீசனே நீங்க மறந்துட்டீங்களா? ஞாபகம் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற எல்லா விதமான நோபல்ஸும் ஒன்னா சேர்ந்து இந்த செலிப்ரேஷன் மூலியமா கலந்துக்கல தங்களுக்கான ஃபியூச்சருக்கு ஏற்ற பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே தங்களுடைய தகுதியத்தை போல அவங்க டிசைட் பண்ணி பேசி முடிவெடுப்பாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வசதிக்கு ஏற்ற நமக்கான வாழ்க்கை பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதில் தேர்ந்தெடுக்கலாம். நான் வந்து மெல்ஃபிரா மெஷர்லேடு கோர்ட் டாக்டரா இருக்கேன். நானும் ஒரு நோபல் தான். நான் இங்க வந்ததுக்கான காரணமே என்னுடைய ஃபியூச்சர் ஃபியான்ஸை கண்டுபிடிக்க தான். ஆனா பிரச்சனை என்ன, யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. என்னுடைய ஸ்டெப் மாதர் கூட அதை சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள நீ உனக்கான ஃபியான்ஸை கண்டுபிடிக்கல, கண்டிப்பா நீ இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சிருவோம். இன்னொரு பக்கம் அப்பாவும் மெல்ஃபியா கவலைப்படாத, கண்டிப்பா உனக்கு ஒரு நைட்டு தான் ஃபியான்ஸாவே வரப்போறான். அப்படி யார் ஒன்னு ஏத்துக்கினாலுமே கண்டிப்பா நீ ஏத்துக்கோ. இது ஒரு நல்ல விஷயம் தான் மாதிரி சொல்லுவோம். ஆனா யாருமே அவகிட்ட வந்து பேசவோ பழகவோ ஆசைப்படாம தள்ளியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல சில நோபல் ஃபேமிலியை சேர்ந்த கேர்ள்ஸ் எல்லாமே, இவளை பத்தி தெரியுமா உனக்கு? இவ தானே அந்த மான்ஸ்டர் மீட் எல்லாமே சாப்பிடுற பொண்ணு. இவ அங்க பாத்தியா, ஒரு பொண்ணு அழகா தான் இருக்கான். அப்ப என்ன மன்னிச்சிருங்க, நீங்க சொல்ற போல அப்படிப்பட்ட ஒரு நைட்டு கண்டிப்பா எனக்கு வருவானு தெரியாது. எனக்கு எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் நடத்துறாங்க. நான் இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு தான் அசிங்கமாவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல விட்டு தள்ளி வந்துருவா காட்டுக்குள்ள. நோபல் நைட்டு தேடி நான் எங்க போறதோ அப்படின்ற மாதிரி அவ போயிட்டே இருக்கேன். பியான்ஸை தேட வந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒரு பீஸ்ட் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் அலையிற அடிச்சுன்னு ஓடுறாங்க. இதுல வந்து வயசான ஒரு 2 பேர் வந்து போறதுக்கு முன்னாடியே தடுமாறிக்கையில வீந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு? இல்லமா, இவருக்கு கால் கொஞ்சம் உடஞ்சிட்டு இருக்கு, அதனால இப்போதைக்கு ஓட முடியாது. சரி, நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன், வாங்க போலாமா? சரி ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப கைண்டான பொண்ணா இருக்கே நீ. அப்படி நாங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு இவளுக்கு பின்னாடி அந்த மாந்திரம் வந்திருக்கு. வந்த உடனே இவள் அட்டாக் பண்ண வரப்போம். அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல இருந்து ஓடி அதை வந்து தாம்பகம் இழுக்கிற கவனத்தை அந்த வயசானவங்களை காப்பாத்திட்டான். நான் ஒரு ஃபெயிலியர். நோபல் ஃபேமிலியில பிறந்தது என்னுடைய தப்பு தான். ஏன்னா என்னை யாருமே வந்து ஃபியான்ஸாவை ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை இந்த மாந்திர கிட்ட நான் சாகிற நிலைமை வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா இதுக்கப்புறம் எனக்குன்னு யாருமே கிடைக்க போறது இல்லைல்ல. ஏன்னா என்ன மாதிரியான ஃபெயிலியர் ஃபியான்ஸாவை யாருக்கு பிடிக்கும்? அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்துல டக்குன்னு நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவான் பாருங்க. தன்னுடைய வெப்பனை வச்சு ஒரே வெட்டு தான் தலை துண்டா போயிடும் அந்த மாத்திரோட. இவ பார்த்துட்டு ஷாக்காவா, யாரு இது? அங்க பாத்தீங்கன்னா அந்த மாத்திரை ஒரே அடியில கொண்டுட்டான். பேக் மேட் டியூக்கா. என்ன விஷயம்? என்ன பார்த்தா அவனுக்கு பயமா இருக்கான்? எப்பா பார்க்கவே ஆளு பயங்கரமா இருக்கான், இருந்தாலுமே இன்னொரு பக்கம் அழகா இருக்கான். அப்புறம் அவளும் தன்னை பத்தி அறிமுகப்படுத்துறா. டியூக் கால் பிரேத். என்ன மன்னிச்சிருங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உனக்கு எங்கன்னா காயப்பட்டிருக்கா? இல்ல எதுவும் இல்ல. அதுக்கப்புறம் அவன் முகத்துல இருக்கிற அந்த ரத்தம் வந்து கீழே விழுந்து அவன் வாங்கிட்டு போறது இல்ல. சார் ப்ளீஸ் கொஞ்சம் உங்களுடைய முகத்தை தொடங்க, ஏன்னா அதோடைய ரத்தம் வந்து உங்களோட வாயுல போகுது. ஏன்னா அந்த பிளாக் ஆன் வச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு பீச்சை பொறுத்த வரைக்கும் அதோடைய பிளட் வந்து ரொம்ப விஷம் வாய்ந்தது. அது மேஜிக் டாக்ஸிகோலியா கம்ப்ளீட்லி பாய்சன். அதை பியூரிஃபை பண்ணாம போச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அது உங்களுடைய வயிற்றுல மிகப்பெரிய வலி ஏற்படுத்தும். அது கொஞ்ச நாட்களே உங்களுக்கு ஜுரம் வரது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி நான் அதை பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். என்னம்மா, உனக்கு இந்த மாத்திரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன். கடவுள், என்ன ரொம்ப அதிகமா சொல்லிட்டனோ, என்ன மன்னிச்சிருங்க. கம்முனு இந்த இதை குடி, இது பியூரிஃபை வாட்டர். மேஜிக் டாக்ஸி பத்தி எல்லாம் நீ கவலைப்படுத, இது உன்னை குணப்படுத்தும். ரொம்ப தேங்க்ஸ். இரவா அவருடைய துணியை பார்க்க துணியெல்லாம்
கையெல்லாம் கொஞ்சம் பிளட்டா இருக்கு, உன்னால இப்படியே நிலைமையில வெளியே போக முடியாது, என் கூட வா, உன்னுடைய துணியை மாத்தி நான் அனுப்பலாம் உன்ன. இல்ல பரவாயில்ல, நான் உங்க கூட வந்தேன்னா உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாங்க. யாரு என்ன சொன்னா எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்ல, அந்த பிளட் மேல இருக்கு, அதை நீ தொடச்சிக்கணும் போ. இல்ல பரவாயில்ல, லாஸ்ட் வீக்கே இதை விட மோசமான பீஸ்ட் எல்லாம் நான் சாப்பிட்டுருக்கேன், அதோட ரத்தத்தெல்லாம் நான் பாத்துருக்கேன். லாஸ்ட் வீக்கே என்ன சொல்ற? ஆமாமா. அப்போ உன்னுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து மெலிஃபிரா, டாக்டர் ஆஃப் கோர்ட் மெச்சுரலுடைய பொண்ணு. என்ன காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோ அதுக்கப்புறம் சிரிக்கிறான். ஓ, அந்த பொண்ணு நீ தானே? அது உனக்கு நிறைய பீஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். மாண்டசோரிய பீஸ்ட சாப்பிடுற ஒரு பொண்ணு, என்ன ஒரு வில்லத்தனம் உனக்குள்ளானா அதை சாப்பிடும்போது. எந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல் பீச்சஸ் எல்லாமே அதிகப்படியா இருக்கும், அதுங்களுக்கு பவர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ்லாம் இருக்கு. ஆனா அப்படியாப்பட்ட மாண்டசோரிய உறுப்புகளை யாருன்னா சாப்பிடுறாங்கன்னா கண்டிப்பா அதை நல்லா பியூரிஃபை பண்ணிட்டு சுத்தம் பண்ணிட்டு சரியான முறையில் சாப்பிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு சரியா ஒத்துக்கும். அப்படி இல்லைன்னா அது சாப்பிடுற மக்களுக்கு அதிகமான வயிற்று வலி, ஃபீவர், வாமிட்டிங் எல்லாமே வரும். அந்த மாதிரியான விஷயம்லாம் தெரிஞ்சுதான் நான் இப்போ ரொம்பவே எச்சரிக்கையா எல்லாத்தையுமே சாப்பிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் எல்லாத்தையுமே கடந்து சாப்பிடுறதுனால என்ன எல்லாருமே ஒரூஷியஸ் வில்னினஸ்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் மறைக்க முடியாது இவர்கிட்ட போல. எனக்கு மாண்டசோரிய ஃபுட்டு பிடிக்குன்றதுலாம் கிடையாது, எனக்கு சாப்பாடுனாலே பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா எல்லாரும் ஏன் உன்னை இப்படி பாக்குறாங்கன்னு இப்பதான் புரியுது, அதுதான் உண்மை. இருந்தாலும் நீங்க எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் வரலன்னா எப்படியாப்பட்ட ஒரு மான்சர் எனக்கு கிடைச்சிருக்குமா? கூடிய சீக்கிரமே இதையும் நான் நல்லா சமைச்சு சாப்பிட போறேன். திரும்பியும் நான் ஓவரா நடந்துகிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அப்படின்ற மாதிரி அவ வைக்கப்படேன். ஜஸ்ட் இப்ப சிரிச்சாலே போதும், தேவையில்லாம அவர்கிட்ட ரொம்ப ரியாக்ஷனை வளர்த்துக்க வேணும்னு சொல்லிட்டு அவ சிரிக்கிறா. ஆனா ஹீரோக்கு அதுவே ரொம்ப அழகா தெரியுது. அவன் வைக்கப்பட்டுனே பாக்க, என்னாச்சு உங்களை எத்தனை நான் மனசு கஷ்டப்படுற மாதிரி பண்ணிட்டேனா? இல்ல சரி, உங்களுடைய முகத்தெல்லாம் கொஞ்சம் கழுவுனா நீங்க என் கூட வா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை எழுத்துன்னு போறான். என்ன இது, என் வாழ்க்கையில முறையா ஒரு பர்சன் என் கையை பிடிச்சி எழுத்துன்னு போறாரு. என்னை பார்த்து இவர் பயப்படவே இல்லையே. போகும்போது ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா, நீ சமைக்கிற அந்த சாப்பாடு நானும் சாப்பிட்டு பார்க்கணும், உனக்கு விருப்பப்பட்டா நான் அந்த பிளாக் ஆனோடைய மீட்டை கொடுக்கலாமா? சரி ஓகே. கண்டிப்பா இவர் விளையாட்டு கேட்கறாரா உண்மையிலே கேட்கறாரா புரியல, ஏன்னா இது வரைக்கும் யாரும் என்கிட்ட இந்த மாதிரி கேட்டதே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ அதை எப்படி சமைக்கணும்ன்ற விவரத்தை கேட்டவும் அவ அதுக்கப்புறம் அதை எப்படி சமைக்கணும்ன்ற விஷயத்த சொல்றான். என்னப்பா இது பீஃபை சமைக்கிற மாதிரி தான் சிமிலரா இருக்கு, நல்லா இருக்கு இது அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவளுடைய பிளாஷ்பேக்ல அவ யோசிச்சு பார்க்கறா. இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே இவ்வளவு ஒரு மாதிரி பார்த்திருப்பாங்க, சரியான சைக்கோவா இருப்பாளா, இவங்கெல்லாம் யார் பேசுவா அப்படின்னு இவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்க. எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து நான் யாருமே பார்த்தது இல்லை. நான் சொல்ற எல்லாத்தையுமே இவர் கவனிக்கிறாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் அவ தைரியமா இன்னமும் நிறைய டீடைல சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ எல்லாத்தையுமே கேட்கறதுனால, மெல்ஃபியா இவர் என் பேரை பயன்படுத்துறாரு, எனக்காக நீ அதை கொஞ்சம் சமைச்சு கொடுப்பியா? மான்ஸ்டர் மீட் நான் சொன்னேன் அப்படி. நான் அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸ் நடக்குது. இது வரைக்கும் நான் எதிர்பார்க்கல, இந்த மாதிரி நான் ஒரு பர்சன் நான் பார்த்ததுல ரொம்பவும் நல்லா இருக்கு என் மைண்ட் இப்போ. ஆனா இருந்தாலும் என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட அதிகப்படியான ஜீரணிக்கிற சக்தி இருக்கா? ஏன்னா உங்களுடைய வயிற்றுல அது இருந்தாதான் அந்த ஸ்ட்ராங்கான மீட் எல்லாத்தையுமே சீக்கிரமா ஜீரணிக்க முடியும். அப்படியா? சரி ஓகே, என்னால வெயிட் பண்ண முடியல, வா போவோம் இந்த இருந்து அப்படின்ற மாதிரி அவனும் கூப்பிட மைல் பண்ணியே கூப்பிடுறது அவனுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. என்ன பார்த்து சிரிக்கிற பர்சன் இவர் மட்டும் தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து இப்போ இவங்க டென்ட் கட்டியிருக்க அந்த இடத்துக்கு வராங்க. கூச்சப்படாது, இங்க இடத்துல இருக்க எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச ஆட்கள் தான். நீங்க வந்துட்டீங்களா? கிராஸ் கெஸ்டையும் கூட்டிட்டு இருக்கீங்களா? யார் அது? இவங்க மெச்சுரலோடைய நோபல் பொண்ணு. என்னோட பேர் வந்து மல்ஃபியா. என்னோட பேர் வந்து ஜியோ. சரி ஜியோ, இவளுக்காக நீ துணி மாத்துக்க, எதனா துணி இருந்து கூட நல்லா இருக்கும். சரி ஓகே, நான் ரெடி பண்ற மாதிரி அதுக்கப்புறம் சொல்லவும் அப்புறம் அந்த டென்ட்டுக்குள்ள போறான். அங்க ஆல்ரெடி நிறைய விதமான ஆயுதங்கள் இருக்கு. வாமா வா வா வா, இதுல வந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிக்கோ. கிராஸ் பெரிய பிரச்சனை இல்ல, பரவாயில்ல நீ வந்து வாஷ் பண்ணிக்கோ. என்னது உங்களை மாதிரியான பெரிய எல்லாம் என்ன இப்படி கூப்பிட்டு பாட்டல? அவ உடனே பார்த்து துணியை கட்டிட்டு அவன் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்ன பண்றீங்க? இது வரைக்கும் நான் நிறைய நைட்ஸ் பாத்திருக்கேன், அவங்க எல்லாருமே துணி கட்டி நான் வெளியே தானே பாத்திருக்கேன், அட்டி முடிச்சிட்டு வருவாங்க. இப்ப பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி அவன் வைக்கப்பட்டு இருக்கான். மெல்ஃபியா என்னாச்சு? ஒண்ணு இல்ல, உங்களுடைய பிசிக்லாம் பார்க்க ரொம்ப பிரமாதமா. அப்படியா? நான் அதிகப்படியான ட்ரைனிங் பண்ணுவேன், அதனாலதான் இப்படி இருக்கு. அதான் நீங்க அந்த மாத்திரை அசால்ட்டா கொண்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிட்டு இருக்கான். அவளுமே தப்பா நினைச்சுக்காதீங்கன்ற மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு அவளும் வாஷ் பண்ணும்போது ரெண்டுமே க்ளோஸா பேசிட்டு இருக்குங்க. அப்ப அவளும் நீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளா இருக்கீங்க, அது உண்மைதான்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இருக்கிறதுல ஹீரோ வெக்கமாயிடுவான். நான் மாந்ததை மட்டும் ஸ்லே பண்ணுவேன், ஓகே தான், என்ன ஓகேவா? உண்மையில நீங்க பிரமாதம், நீ ஆசைப்பட்டா நான் உனக்காக நிறைய ஹண்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்க மான்சஸ். நீ என்ன சொல்ற? அப்படியா? ஓகே, அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அது என்னன்னா, கிரேட் ஃபாரஸ்ட்ல அந்த ஓல்ட் லேண்ட் ஆஃப் மான்சஸ்னு இருக்கு, அந்த இடத்துல அதிகப்படியான நல்ல மான்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல அதை நீங்க எனக்காக நீங்க வேட்டையாடி கொடுத்தீங்க நல்லா இருக்கும். சரி ஓகே மெல்ஃபியா, உன் பிளட் நான் தொடச்சு விடுற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் தொடச்சு விட இன்னொரு பக்கம் இவ்வளோ உங்க மேலே இருக்கு, நானும் தொடச்சு விடுற மாதிரி தொடச்சு விட. ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கும்போது, ஆமா ரெண்டு பேரும் என்னப்பா பண்றீங்க? கிராஸ், நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை சார். பாதி அம்மனமா இருந்தீங்கன்னு ஒரு யங் லேடி கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறீங்களேங்க. நீ நடிக்கிற மாதிரி எதுவும் கிடையாது முட்டாள். எனக்கும் ஒரு துணி எடுத்துனுவா, எல்லாமே சரியா இருக்கு. பட் இருந்தாலும் தேவையில்லாம இன்னும் கல்யாணம் ஆகாத பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் நடந்து கூடாது நீங்க எதுவும். அதுக்கப்புறம் அவளுக்கான ஒரு அழகான துணியை காமிக்க அவ போட்டு வந்த உடனே பார்க்கவே நீ நல்லா இருக்கமா, அப்படியே பார்க்க ராணி மாதிரி இருக்கேன், இந்த கிஃப்ட் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கொடுக்க எல்லாருமே பார்த்து ஷாக்கா வருங்க. என்னப்பா பொண்ணுகிட்ட போயிட்டு இந்த மாற்றத்தோடைய தலையை கொடுத்துட்டு இருக்க, அவங்க பயப்படாம அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே உங்களுக்கு தெரியாது அந்த பொண்ணு மாஞ்சல் மீட்லாம் சாப்பிட்ற பொண்ணு, அவளுக்கு இதை பொறுத்த வரைக்கும் சர்வசாதாரணம் பார்க்கறது எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு ஃபைனலி கிராஸ் அவருக்கான ஒரு நல்ல வருங்கால ஒய்ஃபை தேர்ந்தெடுத்துறாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கான கேரேஜ் எல்லாமே வந்துருச்சு. நீங்க எஸ்கார்ட் பண்ண வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்போ என்ன உயிரோடைய காப்பாத்துனீங்களே, அதுக்கும் நான் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். குட் பை சொல்றதுக்கான நேரம் வந்துச்சு. சரி ஓகே, அடுத்த முறை பார்க்கலாம். நான் கொடுத்த கிஃப்ட் நல்லா சாப்பிடுன்னு கண்டிப்பா நீங்களும் கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க. சரி ஓகே கண்டிப்பா அடுத்த முறை உனக்காக நான் வாய்ப்பு இருந்தா அந்த ராயல் மாடுலேவை எடுத்துன்னு வரேன் உனக்காக. அவ பார்த்துட்டு சாக்காவா, ராயல் மாடுலேவா? அது பார்க்க ஆடு மாதிரி இருக்குமே, பயங்கரமான வேட்டை தான். மெல்ஃபி என்னடி யோசிச்சுட்டு இருக்க, யோசிக்க கூடாது. ஆனா எங்களுக்கு உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்
ட்விஸ்ட் இருக்காது. என்னன்னா அது நீங்க உயிரோட பிடிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். உயிரோட பிடிச்சிட்டு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் என்னால முடிஞ்ச ட்ரை பண்றேன். அப்பா இவர் ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காரு. கண்டிப்பா இவர் விட மாட்டேன்னு நான் அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோக்கு சாப்பிடுறதுக்காக ஒரு விஷயத்த கொடுக்குறான். ஆமா என்ன இது சக்கி பீஸ்டோடைய சின்ன சின்ன வறுக்கப்பட்ட மீட். இது சாப்பிட்டு பாருங்க. அதுவும் எங்க டெரிட்டோரியில நாங்க செஞ்சது. கவலைப்படாதீங்க, இதனால உங்களுடைய வயிற்றுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராதுன்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ அதை சாப்பிட்டு பாக்க அடேங்கப்பா நல்லா இருக்கு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, கிராஸ் வயிற்றுக்கு எதுனா ஆயிட போதியா, அது ரொம்ப பாய்சனியா, என்னையா நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் புலம்புவான். அவன் வாயிலே அவனை திணிக்கிறான். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றான்ற மாதிரி சொல்ல, ஆஹா என்ன இது இவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ஃபிளேவர் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஃபிளேவர் மாதிரி தான் இருக்கு. ரொம்பவும் நல்லா இருக்கு. இந்த மாதிரியான பீஸ்டோடைய டிஷ்ஷஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நீ எனக்காக அப்பப்போ ரெடி பண்ணி கொடுப்பியா அப்படின்னு ஹீரோ கேட்க அவளுக்கு மனசுல அப்படியே ஒரு புன்னகை தான். இது வரைக்கும் இருந்த எல்லா விதமான பீப்புளும் என்கிட்ட பழகணுங்க. நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ற உடனே என்னை விட்டு வேலைக்கு போவாங்க. ஆனா இவர் மட்டும் தான் என்கிட்ட இந்த நிறையவே எதிர்பார்க்கறாரு அப்படின்னு அந்த கேரேஜ் உள்ளே உட்காந்து அவனுக்கு தெரியாம அழவே ஆரம்பிச்சிருவான். ஏய் மெல்ஃபி என்னாச்சு உனக்கு? டியோ கிராஸ் ரொம்ப கைண்டான பர்சனா இருக்காரு. என்னாச்சு? ஒன்னும் இல்ல, உங்களுக்கு குட் பை சொல்றேன். கண்டிப்பா இன்னொரு முறை பார்க்கணும் மெல்ஃபி, ரெடியா இருந்துக்கோ. கண்டிப்பா கிராஸ், இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ். கண்டிப்பா இவர் ரொம்பவும் நல்ல பர்சனா இருக்காரு. இவரை நான் விட மாட்டேன். ஏன்னா நான் பண்ற விஷயத்துக்கு இவர் மட்டும் தான் எந்த விதமான தப்பான ரியாக்ஷனை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு அவளை யோசிக்கிற அந்த இடத்த விட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு அடுத்த எபிசோட் போடலாமா வேணாம்ன்றது கமெண்ட்ல சொல்லிட்டுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.